அனைவருக்கும் வணக்கம். ஓகே மக்களே, இன்னைக்கான எபிசோட் பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, போன எபிசோட் பார்த்திருப்பீங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க வைஃபுக்காக வந்து அதாவது ஹீரோயினியோட ஃபேமிலியை நடு ரோட்ல நிப்பாட்டி இருப்பானுங்க. சோ அதனால காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. சரி ஓகே, இவர் எப்படி இங்க கூட்டிட்டு வந்தாரு, எதனால வந்து அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாருங்க, ஓகேவா? நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதன் மூலமா இன்னும் நல்ல தெளிவா சூப்பரான ஒரு நல்ல வீடியோஸை கொண்டு வர முடியும். சோ ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்துட்டு அவங்க தாத்தா வந்து அதாவது வந்து நம்ம ஹீரோயினுடைய தாத்தா அவர் வந்து கோமா நிலைமைக்கு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி இருப்பாங்க. அப்படியே நேரா சரி என்ன பண்றது வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க போட்ட ஷேர்ஸ் எல்லாம் போயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. இதை பக்கம் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, என்னடா இது புதுசா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அந்த வேலைக்காரி நான் சொன்னேன்ல அவ வந்து டைரக்டா யாரு நம்ம ஹீரோயினுடைய அம்மாக்கு ஃபோன் பண்றாங்க, கிம்முக்கு. அவங்க ஃபோன் பண்ணி மிஸ் கிம் எங்க இருக்கீங்க, ஆக்சுவலி வந்துட்டு அந்த பக்கம் ப்ரொடக்ஷன் நடக்குது, நீங்க அப்படியே பேக் டோர் வழியா வந்துருங்க, அதாவது பேக் என்ட்ரன்ஸ் வழியா வாங்க, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு போனை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஆல்ரெடி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இப்ப இவங்க வந்து அந்த போட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி நடு தெருக்கு வந்துட்டாங்க அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வில்லி செஞ்ச வேலை. அதனால சில ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு போட்டோ எடுக்க வைக்கிறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்துட்டு போன் அடிச்சு சொன்னானே இவங்க வர்றாங்க. வந்தோடனே மிஸ் கிம் ஒரு நிமிஷம் அப்படி காரை விட்டு கீழே இறங்குறீங்களா அப்படின்னு. என்னமா பண்ற சொல்லுமா அப்படின்றப்ப என்னை மன்னிச்சிருங்க மிஸ் கிம், ஆக்சுவலி மிஸ் மோ இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆக்சுவலி பவர் ஆஃப் அட்டானி, இப்ப அவங்க தான் பவர்ல இங்க இருக்காங்க. அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் வந்து உங்களுடைய மாமனார் உங்களுடைய பேர்ல அவருடைய பவர் ஆஃப் அட்டானி எழுதி வைக்கலங்கிறதுக்காக இவங்க வந்து உங்களை வந்து இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே தள்ளிருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்களுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டுருச்சு. நீங்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவும் முடியாது. ரெண்டாவது விஷயம், நீங்க எந்த ஒரு கம்பெனி காசு எதையுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி பேச வருவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க, என்ன தெரிஞ்சா பேசுறீங்களா? ஏய் நீ நிறுத்து, பெரியவங்க பேசுறீங்க சின்ன பிள்ளை மாதிரி வந்து பேசாத போ அப்படின்னு ஒரு மாதிரியா பேசிடுவாங்க. உடனே அந்த இடத்துல இவங்க கேட்கறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கமா ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ மேடம் நான் ஒரு மாதிரியாலாம் பேசல, நான் எப்பயும் போல இந்த வீட்டுல இருக்கிற ஓனருக்கு லாயலா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு நேக்கா போய் நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்பணும், ஓகேவா? ஏன்னா இது ஓனருடைய ஆர்டர். இனிமே இந்த வீட்டு வழியா நீங்க வர முடியாது. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. உங்களுக்கான கம்பெனி கார்ஸ் கிடையாது அப்படின்னு கம்பெனி கார் எடுத்துட்டு போறாங்க. அது போக இனிமே நீங்க எங்கேயும் வெளியே அந்த டூர் போறதோ இல்ல வேற எங்க வெக்கேஷன் போறதோ அந்த மாதிரி போக முடியாது. இந்தாங்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த சூட்கேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அதையும் அனுப்பும்போது அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க என்னடா இது அப்படின்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லையா அப்படின்றப்ப மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இது உங்க வீடு கிடையாது, இனிமே எதுவா இருந்தாலும் மிஸ் மோனுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்டு அவங்க ஆல்மோஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அம்மாவும் சொல்றாங்க. உடனே அவங்க தாராளமா போலீஸை கூப்பிடுங்க, அந்த பாத்தீங்களா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உங்களை சுத்தி இருக்காங்க, எல்லாரும் போட்டோ எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னோனே இவங்க அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. பட் கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கார் சர்ன்னு வந்து நிப்பாட்டுது. நின்னோனே யாரா அவன் காரை உடல் நிப்பாட்டினாடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு அம்மு வேமா வண்டியில ஏறு, எல்லாரும் வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னோடனே அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. டக்குன்னு வண்டியில ஏறி அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி அசிங்கப்படுறத அவர் ஒருபோதும் விரும்பவே மாட்டாரு. எப்படி நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ மேல பாசம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பாசம் வச்சிருக்காரு. பட் ஒரு சில குழப்பத்தினால தான் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஹீரோயினி ஃபேமிலியை சேஃப் கார்டு பண்ணி கூட்டிட்டு போறாரு. அதாவது இப்போ அவருடைய பொண்டாட்டி குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இவர் பாக்குறாரு. சோ இனிமே பாருங்க அவர் எந்த அளவுக்கு தான் ஒய்ஃபுக்கும் தான் ஒய்ஃபோட குடும்பமும் எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. சொல்ல போனா இப்படி ஒரு மருமகன் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மாமியார்கள் எதிர்பார்க்கும். இது ஒரு இதா தான் இருக்கும். சரி வாங்க அப்படியே போலாமா வீடியோக்குள்ள. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினியா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப் அந்த லைஃப் எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. பட் ஹீரோயினுடைய குடும்பம்ன்றது டோட்டல் டிஃபரண்ட். அவங்க பிறந்ததுல இருந்தே கோல்டன் ஸ்பூன் தான். இப்போ எப்படி இவங்க இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்கிறது தெரியல. நம்ம ஹீரோவும் வண்டியில கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவர் விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலி அவங்க சொல்றாங்க இல்ல எங்க நம்ம ஹோட்டலுக்கு போய் சேஃபா இருப்போம் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலி வந்துட்டு சேர்மன்ட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், அவர் கேட்கவே இல்லை, அதுல சைன் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுக்கு கொடுத்திருக்க பவர் பட்டானியோட வேல்யூ என்ன தெரியுமா? ஆக்சுவலி அவங்க நினைச்சா அவங்களுடைய எல்லாத்தையும் இது பண்ண முடியும். அது மாதிரி தான் இப்ப பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம சேர்மன் கோமால இருந்து எந்திரிச்சு வர்ற வரைக்கும், அப்படி இல்ல அப்படின்னா அவர் சாகுற வரைக்கும் இந்த பவர் பட்டாணி ஒர்த்து. அது மட்டும் இல்ல இந்த பவர் பட்டாணியை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலி உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது போக உங்களுடைய ஷேர்ஸ் மொத்தமா எல்லாமே கிராஷ் ஆயிருச்சு. இனிமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்ககிட்ட 5 சல்லி பைசா கூட கிடையாது. உங்க கையில யார்ட்டையாவது கேஷ் இருந்தா அதுதான், மத்தபடி உங்களால எந்த கார்டையும் யூஸ் பண்ண முடியாது. உங்க பேங்க் அக்கவுண்ட், உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதுல இருந்து தப்பிக்க
தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த நேரத்துல வந்து இப்ப ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுடைய அம்மா கேக்குறாங்க, என்னங்க என்னென்னமோ சொல்றான் அப்படின்றப்ப, ஆமா எனக்குமே ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றாரு. எஸ், ஒருத்தர் பிறந்ததுல இருந்து கோல்டன் ஸ்பூனா வாழ்ந்தவர் அப்படின்னா, அப்ப பிறந்ததுல இருந்து மிகப்பெரிய பணக்காரனா இருந்தவன் திடீர்னு ஒரு 40 வயசு வரும்போது அவன் டக்குன்னு ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு வந்தானா என்ன ஆகும் அப்படின்னா, அவனால அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கிறவன் 40 வயசுக்கு அப்புறம் கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, 60 வயசுல திரும்ப அவன் மிடில் கிளாஸ் லைஃபுக்கே வந்தாலும் சரி, அவன் அதை சமாளிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு எந்த இதுலயும் வாழக்கூடிய அந்த சூழ்நிலைமையில அடாப்ட் ஆவான். ஆனா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் திடீர்னு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு வரணும் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். வந்தாலும் அவனால அந்த லைஃபுக்கு அடாப்ட் ஆகி வாழ முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரிங்க, நமக்கு இந்த அரசியல் தேவையில்லை, இப்போ இதுக்கு வருவோம். அப்படியே வந்துட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினுடைய அத்தை கேட்குறாங்க, என்னடா நீ மட்டும் இங்க இருக்க, ஆக்சுவலி உன் ஒய்ஃப் எங்கடா போயிட்டால, அவன் இதுல வந்து எதுவும் திட்டம் தீட்டி எதுவும் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் வந்து அமைதியாவே இருக்கான். நான் சொன்னேன் எவனாவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி அத்தைக்காரி வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றதை எங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுமா இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவன் உண்மையாவே அந்த ஒய்ஃப் வந்து லவ் பண்ணிருப்பான். அதுவும் இல்லாம அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. இவன் என்னதான் குழந்தை தனமா இருந்தாலும் அந்த குழந்தையின் மேல இருக்கக்கூடிய பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் நினைச்சு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அவங்களும் பாக்குறாங்க, ஹீரோயினுடைய அம்மா பாக்குறாங்க. எப்ப எங்கப்பா போற அப்படின்னு அப்படியே பாக்குறாரு, ஹீரோயினிய பாக்குறாரு. பார்த்துட்டு ஆக்சுவலி நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போறோம் அப்படின்னா, சேஃபான இடமா எங்கப்பா அப்படின்னு வேற எங்கேயும் இல்ல, என்னோட வீட்டுக்கு தான் கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாப்ல. இதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படியே அவருடைய கிராமத்துக்கு வர்றாங்க. இப்பதான் வந்து அங்க நம்ம வந்து அங்க ஒரு டயலாக் பார்த்தோம்ல, அதுக்கடுத்து இந்த எக்ஸ்ட்ரா பெட்டிங் டயலாக்லாம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். கரெக்டா நம்ம ஹீரோவும் வர்றாரு. வந்த உடனே பார்த்தோன்னே அவங்க அப்பா யார் அது இந்நேரத்துக்கு லைட்டை மூஞ்சில் அடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தோன்னே பையன் இறங்கி வரவும், டேய் என்னடா ஆச்சு வேக்கியான நீ இறங்கி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய், என்ன ஆச்சு ஏன்டா போன் எடுக்கல, நான் உனக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், என்னென்னமோ சொல்றாங்கடா நியூஸ்ல அப்படின்னே, சாரிப்பா சுச்சுவேஷன் காரணம் என்னால போன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அண்ணனும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. சரி அக்காவும் வந்த உடனே, என்னடா ஆச்சு என்னடா இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அக்காவும் சொல்றாங்க, டேய் அவங்களுக்கு தேவைடா இதுதான்டா கர்மான்றது, உன்னை அடிச்சு வெளியே துரத்தன்னு நினைச்சாங்கல்ல, இன்னைக்கு அவங்களே வெளியே வந்துட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையோட போது இதெல்லாம் பார்த்து அங்க அவங்க சம்பந்தி, அதாவது இவங்களோட சம்பந்தி இருக்காங்கல்ல அத்தை, அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, ஐயோ என்னடா இவ்வளவு கேவலமா திட்டுறாங்களே நம்மள அப்படின்னு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது, ரொம்ப ஒரு எப்படி சொல்ல இந்த வெள்ளந்தியான மனசுமாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் அது. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினே இறங்கி வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஐயோ அப்படின்னு இவங்க பார்க்கும்போது அந்த நேரத்தில் இல்ல இவ மட்டும் இல்ல எல்லாரும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு அப்படியே மொத்த ஃபேமிலி நம்ம ஹீரோனுடைய மொத்த ஃபேமிலி இறங்கி வர்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதே நேரத்தில் அவர் மாமனார் நம்ம ஹீரோவோட மாமனார் வராப்புல வந்து ஹீரோவோட அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனால தான் இந்நேரத்தில் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு. சேச்சா என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்க, இதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, வாங்க எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாப்ல. ரொம்ப நல்ல தங்கமான மனுஷங்க. ஆனா இந்த கலவரத்திலேயே ஒரு ஃபன்னான விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, இப்ப இவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டாரு, ஹீரோட அப்பா வந்துட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு முதல்ல வணக்கம் சொல்லுங்கடா பெரியவங்களுக்கு அப்படின்னு அவங்கள வந்து வணக்கம் சொல்றாங்க. அதே நேரத்தில் நீங்க தாராளமா இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுடைய அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நான் சியோலுக்கே திரும்ப போறேன் அப்படின்றப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா இங்க வந்துட்டு எல்லாம் நம்மளால போக முடியாது, டாக்ஸியும் கிடையாதுங்க அப்படின்றப்ப, இல்ல நான் சியோலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்கும்போது அவர் ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்துறாரு, என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, நமக்கு இப்போதைக்கு இதுதான் சுச்சுவேஷன், நம்ம இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க வேணா இருங்க நான் இருக்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி அப்படி காலை ஒரு உதப்பாங்கல்ல, ஒன்னும் இல்ல மாட்டு சாணியில காலை வச்சிருவாங்க. இப்ப நார்மலானவங்க மாட்டு சாணியில காலை வச்சு என்ன பண்ணுவாங்க, சச்சா மிஸ்டனா சரி தண்ணி குடுறா அப்படின்னு தண்ணியை வச்சு கழுவிட்டு போயிருவோம். ஆனா இவங்க ஐயோ போச்சு இதுல வச்சுட்டோமே அப்படின்றப்ப அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க, ஐயோ ரொம்ப அசிங்கடா அப்படின்னு. ஆனா இதுல ஹீரோவோட அண்ணனும் தங்கச்சியும் தான் செம்ம பண் பண்ணிருப்பாங்க. என்னடி ஆச்சு அப்படின்றப்ப, ஒன்னும் இல்லடா மாட்டு சாணியில காலை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. கரெக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ மாட்டு சாணியில கால் வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அப்படின்ட்டு குடுகுடுன்னு வர்றாங்க. அவங்க பையன் ஏமா இங்க வராம போமா 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 அப்படின்றாங்க. இதுல ஹீரோயினுடைய அத்தை பார்க்கறா, எங்க பக்கத்துல வராது என் பக்கத்துல வராது அப்படின்னு எல்லாம் ஆளாளுக்கு துரத்தி விடும் போது கடைசியில போய் இவங்க ஒரு மாதிரி விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி விழுகும் போது நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து அழகா அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க, ஸ்டைலா தாங்கி பிடிச்சி ஹலோ அப்படின்றாங்க. இவங்க அப்படியே பாக்குறாங்க, பார்த்துட்டு ஐயோ என் நிலைமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயர்ட் ஆயிடுறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் அழகா சமையல் ரெடி பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து அண்ணங்காரன் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அதை மூத்தவர் என்ன பண்றாருன்னா போய் அந்த கீரை மாதிரியான இலைகள் இருக்கும் அதை அங்க வந்து பச்சையா சாப்பிடுவாங்க. சோ அதை வந்து பறிச்சிட்டு வர்றாங்க. அதே போல அம்மா வந்து கிரேவி மாதிரி அந்த குழம்பு ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து சிறப்பா வந்துட்டு அழகா மீட் எல்லாம்
நல்லா பொரிக்கிறாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் பார்த்து வைக்கிறாங்க. எதுக்காக? நைட் டின்னர் சாப்பிடுறதுக்காக. இத பாக்குறப்ப அவங்க அப்பா வந்து என்ன கேக்குறாருன்னா, மூத்த வந்துட்டாட்டே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா, எதுக்கு வந்து பேக்கியான இப்ப அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லாம் இங்க கூட்டு வந்திருக்கான் அப்படின்றப்ப, எப்ப வாழ்க்கையில என்னைக்குமே எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று இருக்குன்னு சொல்லி நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் எப்பயுமே பேக்கியானாவால அவன் ஒய்ஃபை விட்டு வர முடியாது. அவன் கண்டிப்பா விட மாட்டான். அவன் டிவோர்ஸ் பண்ணது எனக்கே ஒரு குழப்பமா தான் இருக்குது. எதுக்காக டிவோர்ஸ் பண்ணா அப்படின்னு இப்போ வரைக்குமே புரியல. ஆனாலும் அவன் அவளை விட மாட்டான். அதே மாதிரி அவளும் அவனை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குடான்னு அவங்க அப்பா கொஞ்சம் குழம்புறாப்ல. இவன் வந்து டிவோர்ஸும் பண்ணிட்டான், எக்ஸ் ஒய்ஃப் தான், எனக்கு என்னன்னு விட்டுருக்கலாம், ஆனா விடவும் மாட்டேங்கிறான், அவளும் இவனை விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறா. ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் எதுக்காக இவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பம். ஆனா இவர் மூத்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, விடுப்பா என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்றாரு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்து அவங்க அப்பா கடையில வந்து உட்கார வர்றாங்க. அப்படி நடந்து வரும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்தோன்னே, என்னமா அப்படின்றாரு. இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்கேன், இன்னைக்கு நடந்த விஷயத்துல இருந்து நீ எங்களை சேஃப் கார்டு பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நாளைக்கு நான் வந்து கிளம்பிடுறேன் என் ஃபேமிலியை கூட்டிட்டு அப்படின்றாங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீ இருந்துட்டு நாளைக்கு போறதுனால ஏதாவது மாற போதா? கிடையாதுல்ல, ஏன் வந்துட்டு நாளைக்கே போகணுன்ற அப்படிலாம் ஒன்றும் போவேனா, நீ இங்கே இரு அப்படின்றாரு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும். ஆனா நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, எப்படி என்னால இங்க இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்க சொல்லுங்க பாப்பா. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், என்னால வந்து இங்க எல்லாம் இருக்க முடியாது, அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காதுல எல்லாருக்குமே அப்படின்றப்ப அப்படியே அவர் யோசிக்கிறாரு. இல்ல ஆக்சுவலி நீங்க இல்லைன்னா தான் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன், பட் நீங்க இருக்கணும் தான் எனக்கு தான் ரொம்ப பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நீ பிரச்சனைல இருக்கும்போது என்னால வந்து உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல அப்படின்றாரு. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்றவ. டிவோர்ஸ் ஆனது என்னவோ உண்மைதான், ஆனா என்னால வந்து நீ பிரச்சனைல இருக்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்றாரு இவரு. ஆனா நம்ம ஹீரோயினி ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, இல்ல நீங்க வந்து தேவையில்லாம இந்த பிரச்சனைல தலையிட வேணாம், இது என்னோட பிரச்சனை தானே, நானே பாத்துக்கிறேன், என்னோட ஃபேமிலியை நானே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. டக்குன்னு அவங்க கிளம்பும் போது அப்படி கையை பிடிச்சிறாரு. பிடிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாரு, நீ சேஃப் ஆனதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் தனியாவே போய்க்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இப்போதைக்கு உன்னுடைய பாதுகாப்பு மட்டும்தான் முக்கியம், யார் என்ன சொன்னாலும் சரிதான், நான் ஹெல்ப் பண்றத பண்ணதான் செய்வேன் இந்த விஷயத்துல அப்படின்றாரு. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க, என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி திரும்ப என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பாப்பாரு. பார்த்துட்டு இல்ல நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இங்க பாரு, இங்க இருக்கிற வரைக்கும் சேஃபாரு, இந்த பிரச்சனையை முதல்ல முடிப்போம் அப்படின்றாரு. அவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க தங்குறதுக்கு. இப்போ ஒரு காமெடியை மட்டும் பாருங்க, இங்க சாணியை விரிச்சாங்களே நம்ம ஹீரோயினியோட அம்மா, அவங்க செருப்பை வந்து நம்ம ஹீரோவோட அக்கா வந்து கழுவி கொடுத்துட்டு இருக்காங்க. கழுவிட்டு ஆக்சுவலி மேடம் நான் கழுவிட்டேன், பட் இந்த இதெல்லாம் போயிருச்சு, பட் அந்த ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படின்னு. சரி வேணா அதை தூக்கி போட்டு அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க, நல்லா தானங்க இருக்கு செருப்பு, கிழிஞ்சு கூட போகலங்க, இதுக்கெல்லாம் தூக்கி போடுவாங்க அப்படின்றப்ப அட போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப இவங்க அக்கா அப்படியே பாக்குறாங்க, வெறும் கால நிக்காம அவங்க ஒரு செருப்பு எடுத்து கொடுத்து இது போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. சாதாரண செப்பல் தான். என்ன அப்படின்னா அந்த இடம்லாம் குளிரான இடங்கள், சோ அங்கெல்லாம் வெறுங்கால எல்லாம் நடக்க முடியாது, செப்பல் இருந்தாதான் முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ அதுக்காக எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்தோடனே அவங்க போயிடுறாங்க, தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்துட்டு என்ன ஒரு 50,000 வான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை போட்டோ எடுத்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க கூகுள்ல. அப்பதான் தெரியுது அது 5 மில்லியன் வான் போட்டுருக்குது. என்னது 5 மில்லியன் வானா ஒரு செருப்பு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. பாருங்களேன், 5 மில்லியன் போட்டு வாங்கின செருப்பு அசால்ட்டா தூக்கி போட்டு போறாங்க. அங்கெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சு பெரிய தொகைங்க. அங்க தூக்கி போட சொல்லிட்டு வந்தவங்க அப்படியே நடந்து வரும்போது இங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மா சமையல் ரெடி பண்ணிருக்காங்க, அந்த கிம்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் இங்க வந்தோம், நாங்க இங்க வர்ற மாதிரி ஐடியா இல்ல, என்ன பண்றது, உங்க பையன் தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களை கிட்னாப் பண்ற மாதிரி தூக்கிட்டு வந்தாப்ல அப்படின்னு. அவங்க ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்றாங்க. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, எங்க அத்தை வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட, நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம், அதுல நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. சோ அது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது என்ன காரணம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இங்க பாருங்க, நான் வந்து என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலைல கிளம்பிடுவேன் அப்படின்னு. ஓகே தாராளமா கிளம்புங்க அப்படின்றாங்க. எதுவா இருந்தா என்னங்க, நீங்க இன்னைக்கு இங்க வந்தது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க ஃபேமிலியோட. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம ஹீரோடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரண ஃபுட் சாப்பிட்டு வளர்ந்தவங்க இல்ல, அவங்க அப்புறம் இந்த ஹைஜீனிங்கிற பேர்ல ஒரு மென்டலா ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க, அந்த மாதிரி வாழ்ந்தவங்க. திருப்பு நடு ரோட்டுக்கு வந்தா என்ன நடக்கும், சில விஷயங்கள் நமக்கே பாக்குறப்ப ஃபன்னா இருக்கும், சிரிப்பா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சிரிப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. இப்போ ரெண்டு குடும்பம் அழகா உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் இதுல என்ன தெரியுமா, இவங்களை சாப்பிட சொல்லும் போது அவங்க ஹீரோயினுடைய அப்பாவும் எடுத்து சாப்பிட போவாரு. அப்ப அப்படியே ஹீரோ ஒரு பக்கம் பார்ப்பாரு, ஹீரோயினி ஒரு பக்கம் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடியவங்க. ஏன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ற போல இருந்து இங்க சாப்பிட்டு இந்த ஃபேமிலியோட அடாப்ட் ஆயிருப்பாங்க நம்ம ஹீரோயினி. பட் அந்த மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்கல, சோ அவங்களுக்கு இது புது இடம். அது மாதிரி தான் இங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா வந்து அப்படி அந்த ஒரு சூப் எடுத்து ஒரு வாய் தாங்க வைப்பாரு, ஸ்பூன்
பாத்ரூம்ல எடுத்து வச்சுட்டு அப்படியே பாப்பாரா இல்லையா சம்மந்தியா, அவர் அப்படியே பாப்பாரு, என்னாச்சு சம்மந்தி அப்படின்ற மாதிரி ஆச்சரிய பாப்பாரு. சூப்பரா இருக்குங்க சூப்பு அப்படிம்பாரு. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்றாரு. ஏங்க பார்த்து பேசுங்க, பார்த்து சாப்பிடுங்க, டாக்டர் யோன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு, பார்த்து உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் பார்த்துங்க அப்படின்றப்ப கவலைப்படாதம்மா, ஆல்ரெடி அவன் என் போன் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டேன், என் போனுக்கெல்லாம் போன் ஆன்சர் பண்ண மாட்டான், நீ ஃப்ரீயா விடு, நம்ம இனிமே எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில வாழுவோம் அப்படின்றாரு. டக்குன்னு நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயினுடைய தம்பிக்கு சூசு இந்தாடா சாப்பிட்றா கொஞ்சோண்டு அப்படின்னு எடுத்து வைக்கிறாப்புல மட்டனை. பட் அந்த பையன் என்ன பண்றா அப்படின்னா, இல்ல மன்னிச்சிருங்க அங்கிள், எனக்கு பசி இல்ல, எனக்கு வந்து ஜஸ்ட் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்றான். ஏன்னா இவன் சாப்பிட்டு வளர்ந்த விதம் வேற. சோ அதனால இவன் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தண்ணியா இந்தாப்பா அப்படின்னு எடுத்து கொடுக்குது. இல்ல வேணாம் வேணாம், எனக்கு தயவு செய்து பாட்டில் வாட்டர் கொடுங்க, அதாவது மினரல் வாட்டரா கொடுங்க அப்படின்றாங்க. அதாவது கேன் தண்ணி கேட்கறான். அவங்க அப்பா வந்து சத்தம் போடுறாப்புல, டேய் என்னடா பண்ற, லூஸ்தரமா பேசுற, குடுக்கறத குடிச்சிட்டு குடுக்கறத சாப்பிட்டுட்டு இருக்கணும்டா, அதான் நல்ல பிள்ளை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரு சாரி மன்னிச்சிருங்க, அவன் கொஞ்சம் மெச்சூர்ட் இல்லாம நடந்துக்குவான், அவனுக்கு இன்னும் மெச்சூர் வரல அப்படின்றப்ப, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வேற என்ன இப்படி பேசுறீங்க, தண்ணி தானே கேட்டான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போடா போய் நம்ம கடையில வந்து பாட்டில் இருக்கும், அந்த வாட்டர் பாட்டில் விற்பாங்கல்ல, சோ அதை எடுத்துட்டு வாடா அப்படின்றப்ப அவன் போறான். போறப்ப ஆக்சுவலி வந்துட்டு நீங்க மறக்காம மினரல் வாட்டர்ல அதுவும் ஆல்பா பிராண்ட் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்றப்ப அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, என்னது ஆல்பா பிராண்டா, என்னடா அது புது பிராண்டா இருக்கே அப்படின்னு. லோக்கல் ஏரியாஸ்ல என்ன மாதிரி கிடைக்கும் உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் ஒரு நார்மல் பிராண்ட் இருக்கிறது தான் கிடைக்கும், ரொம்ப ஹை லெவல் பிராண்ட் எல்லாம் கிடைக்காது. இப்போ இவன் எப்படி சொல்லிட்டானா, அவங்க அப்பா வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரா, அவன் வந்துட்டு வேற வழியில எனக்கு அது குடிச்சு பழகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி பொழிச்சுன்னு மண்டையில ஒரு போடு போடுவாங்க பாரு, நீங்க ஏண்டா குடுக்கிறத குடிச்சிட்டு குடுக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கணும், என்னது இது பழக்கம், சாப்பிடு முதல்ல அதை குடி அப்படின்னு அவன் எப்படி பாக்குறான், கொடுங்க அங்கிள் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு நாங்க தனியா வந்து கேன் வாட்டரே தர்றோம், பொறுமையா இரு அப்படின்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இதுல ஹீரோவோட அக்கா பாக்கணுமே, ஆத்தாடி கொஞ்சம் விட்டா நம்மளே அடிச்சிருப்பாளோ இவ அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. அப்புறம் என்னங்க சும்மா வந்து எனக்கு அந்த வாட்டர் தான் வேணும், இந்த வாட்டர் தான் வேணும், இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிற, சாப்பிடறதுக்கே வழி இல்ல, ஏதோ ஹீரோவோட புண்ணியத்துல வந்திருக்க, அவ இல்ல அப்படின்னா ஹீரோ இதுவும் செய்ய மாட்டான். அப்புறம் காண்டாகுமா இல்லையா, ஆனா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அக்கா கூட இருக்கிறேங்க சும்மா கிடையாது, அப்பா மண்டையில பொழிச்சுட்டு போடுவாங்க. சரி சொல்லுங்க, நம்ம வீடியோ பாக்குற எத்தனை பேரு தன்னுடைய அக்கா தங்கச்சிகளை மிஸ் பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்தா நம்ம ஹீரோயினி அவங்க பாட்டுக்கு நார்மலா எப்பயும் போல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே எங்க ஹீரோவோட அக்காவும் அண்ணனும் வந்துட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் விலை கேட்கும் போது அவங்க அக்கா கேக்குறாங்க, பாருடா இன்னும் வந்து அந்த திமிரு குறையில பாரு, அவளுக்கு எவ்வளவு இது அவ்வளவு பெரிய பையனை சட்டுன்னு அடிச்சிட்டாடா அப்படின்றப்ப, நானும் ஒரு நாளாவது உங்களை அடிச்சிருப்பேனடா அப்படின்னு. யாரு நீ, எங்களை அடிச்சதே இல்ல, சின்ன வயசுல நீ பண்ண டார்ச்சர்லாம் பெருசு, இதை விட அவன் அது ஏதோ ஒரு அடிதான் அடிக்கிறான், அவன் தப்பு பண்ணான்னு, நீ எல்லாம் என்ன பாடுபடுத்தான், டே அது சின்ன வயசுல பண்ணாத, அதை போய் ஏன்டா இப்ப இருக்கிற. ஆமா, இந்த உலகத்துல அக்கா தங்கச்சியா இருக்கிற எல்லாருக்குமே அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அவங்களை அடிக்கணும், டார்ச்சர் பண்ணணும், இதே தான் சோழியா வச்சிருக்கீங்க இவர் சொல்லும் போது, டே அப்படிலாம் நான் இல்லடா, அவள மாதிரி என்னை வந்து ராட்சசி நினைச்சே நீ அப்படின்னும் போது, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஒரு கட்ட குரல் கேட்கணும். யாரும் அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினி, இவங்க பயந்துருவாங்க, இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்றேனே அப்படின்றப்ப, பரவாயில்லமா நாங்களே பாத்துக்கிறோமா, நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்றாங்க. அதே நேரத்துல அவங்க அக்கா வந்து என்னை மன்னிச்சிருமா, ஆக்சுவலி உன்னை நான் என்னதான் இருந்தாலும் ஈவில் பொண்ணு, அதாவது ஒரு பேய் மாதிரி ரொம்ப மட்டமா பேசியிருக்க கூடாது அப்படின்னு, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, நான் இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன், அதனால நீங்க அப்படி சொன்னதுனால என்ன இருக்குது, இட்ஸ் ஓகே, நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், என்னதான் வந்து நீ என் தம்பியை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் கொஞ்சமாவது உனக்கு மரியாதை கொடுத்துருக்கணும், என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்றாங்க. பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சோ இதுதாங்க நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. ஒரு செகண்ட் கோவப்பட்டு பேசுவாங்க, இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை நினைச்சு மன்னிப்பு கேட்டுவாங்க. சோ இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, சம்பந்தியை கூட்டிட்டு போய் இந்த வீட்ல நீங்க தங்கிக்கோங்க உங்க குடும்பத்தோட, ஏன் அப்படின்னா இந்த வீடு என்னுடைய கடைசி பையன், அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்காக நான் கட்டினது, ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்க வீடு அளவுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு. சச்சா இல்லைங்க, இப்போதைக்கு நீங்க செய்யற இந்த உதவி மிகப்பெரிய உதவியா இருக்கும், உண்மையிலே சொல்றேன், எனக்கு நீங்க பண்ற உதவிக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல, இருந்தாலும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. பரவாயில்லங்க இருக்கட்டுங்க, இதுல என்னங்க இருக்கு, எப்பயுமே நம்ம ஃபேமிலி தான் நமக்கு முக்கியம், அந்த விஷயத்துல நீங்க உங்க ஃபேமிலி எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, சோ அதனால வந்துட்டு நீங்க தாராளமா இங்க தங்குங்க, உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க, இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃபை சந்தோஷமா வாழுங்க அப்படின்றாரு. சோ இதை கேட்டோன்னே அவரும் நன்றி சொல்றாரு. இவர் இங்க நன்றி சொல்லி முடிச்சோடனே அங்க பாத்தீங்கன்னா தம்பிக்காரனை ஹீரோ போய் குளிக்கிறதுக்காக கூட்டு போறாரு பாத்ரூமுக்கு. உங்களுக்கே தெரியும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பாத்ரூம்ஸ் எப்படி இருக்கும்னு, அதே மாதிரி அங்கேயும் போனோடனே பாத்ரூம்ல அந்த இதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, ஸ்கிரீன் எல்லாம். அவன் வந்து கேட்கறான் எங்க குளிக்கிறது அப்படின்னோடனே, தம்பி ஒண்ணு இல்ல, டோரஸ் லாக் பண்ணிக்கோ, இந்த இதை எடுத்து வச்சுட்டு இது பண்ணா அப்படியே குளிக்கலாம், வேணும்னா திற போட்டுக்கலாம், இல்லையா டோரை லாக் பண்ணிட்டு நீ வாட்டுக்கு குளிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றப்ப, சோ பாத்ரூம்ன்றது இதானா, வேற என்ன நீ எதிர்பார்க்கற, இங்க பாத்ரூம்ஸ் இதுதான் எடுக்கும் அப்படின்னோடனே, சரி ஓ ஆமால உனக்கு டவல் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து கொடுப்பாரு. அதை பார்த்தோன்னே ஆக்சுவலி இதுல ஒரு பேர் போட்டிருக்கே, இது யாரு அப்படின்னோடனே, ஓ அதுவா, அது ஏன் அண்ணன் பையன் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பையன் தான்,
அவனோட துண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணு அப்படின்றாரு. உங்களுக்கே தெரியும் நம்மலாம் ஒரு துண்டு எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்ச 2-3 வருஷமா யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் அங்க அந்த துண்டெல்லாம் பார்த்துட்டு என்னது இது, இந்த துண்டை யூஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்றப்ப, டேய் துண்டு நல்லா இருக்குல்லடா, யூஸ் பண்ணலாம்டா, இதுல என்னடா இருக்கு, இங்க பாருடா எனக்கு நல்லா புரியுது, இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்க கத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த துண்டை கொடுத்தா அவன் பார்த்துட்டு, யோ இதை கிட்டத்தட்ட 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ 7 வருஷமா யூஸ் பண்றாங்களா, சரி ஓகே நல்லா இருக்குல்ல துண்டு, பயன்படுத்திக்கோ அப்படின்றாரு. டப்புன்னு அவன் உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்துட்டு என் நிலைமை என்ன இப்படி இருக்கு, ஆனா நான் எங்க இருந்தாலும் என் மனைவியோட தான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா அவன் என்னடா என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வருத்தப்படுறாப்ல. அப்படியே இங்க வில்லனை காட்டுறாங்க. அவன் அப்படியே நேரா வந்து அம்மாவை மீட் பண்றதுக்காக வர்றான். வந்தோடனே என்ன நடக்குதுங்க, எதுக்காக அந்த குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கிறான். அவங்க வந்து எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவன் வந்து எனக்கு தெரியாதா அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு புரியல, எனக்கு முதல்ல இதுக்கான விளக்கத்தை கொடுங்க, எதுக்காக ஹேயான் ஃபேமிலியை இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? இவங்களும் ஏன்பா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, திரும்ப அவங்களும் நானும் ஒரே வீட்டில் இருந்தா அது நல்லாவா இருக்கும், நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்றாங்க அசால்ட்டா. இவன் அதுக்கு சத்தம் தான் போடுறான். எதுக்காக தேவையில்லாம அவங்கள வெளியே அனுப்பணும் சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானது இந்த சொத்து மட்டும் தான், அந்த சொத்து தான் உங்க கைக்கு வந்துருச்சு, அதிகாரம் உங்க கைக்கு வந்துருச்சு, உங்க அதிகாரத்தை தேவையில்லாம தப்பா பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்துனீங்க அப்படின்னா பின் விளைவுகள் வேற மாதிரி வரும், அதையும் நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும், வேண்டாம் அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க, முதல்ல அவங்கள ரிட்டர்ன் இந்த குடும்பத்தை இங்க கூப்பிட்டு வந்து வைங்க அப்படின்றப்ப, அது முடியாதேப்பா, நான் தான் அனுப்பிச்சிட்டேனே, அவங்க நேரம் எங்க இருக்காங்களோ செத்தாங்களான்னு கூட தெரியல, எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவங்க எங்கேயாவது ஒரு மூலையில இருப்பாங்க, என்ன பண்றது தெரியாம அப்படின்றாங்க. அம்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஹெயானுக்கு எதுவும் ஆகக்கூடாது, முதல்ல அவளை திரும்ப இந்த வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்றியா. பட் இவங்க அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைங்க அவங்களுக்கு. தம்பி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, இங்க பாரு என்னால ஹெயானை கூப்பிட முடியாது, நம்ம 2 பேருக்கும் ஒரே கோல் தான் அப்படின்னு. இல்ல நம்ம 2 பேருக்கும் வெவ்வேறு கோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவை பணம், ஆனா என்னுடைய கோல் வந்து பணம் கிடையாது, என்னுடைய கோலே ஹெயான் மட்டும் தான், எனக்கு ஹெயான் வேணும் அப்படின்றான். அது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா திரும்ப அந்த ஃபேமிலியை நான் இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன், நம்ம வேணா ஒன்று பண்ணுவோமா, எல்லாத்தையும் திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துருவோமா அப்படின்றப்ப, இல்ல வேண்டாம் அப்படின்றான். இங்க பார், உன்னைய இத்தனை வருஷமா என்னுடைய குழந்தைன்னு சொல்லிக்க முடியாம நான் வளர்த்ததுக்கு காரணமே இவங்க செஞ்ச சில தவறுகள் தான், அதனாலதான் இந்த ஃபேமிலி நான் இவ்வளவு தூரம் பழி வாங்கியிருக்கேன் அப்படின்றாங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கிறத முழுசா சொல்லல, பட் இவங்க பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹெயான் ஃபேமிலியை ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி தான் சண்டை போடுறான். இன்னொன்னு சொல்றான், இங்க பாருங்க நான் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, என்ன ஆனாலும் சரிதான், இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் சரிதான், உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், என்னுடைய அன்பு வந்து எப்பயுமே உன்கிட்ட இருக்கும், அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் என்னுடைய மொத்த அன்பையும் நான் உனக்கு தந்து என்னுடைய பையனை நான் வளர்ப்பேன்ப்பா, இப்போதைக்கு நீ போப்பான்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் அது சர்ப்ரைஸாவே தெரியல, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்னை வந்து தனிமையை விட்டுட்டா நினைக்கிறீங்க, ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உங்களை தனியா விட்டுட்டு வந்ததான் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்தி இப்ப நீங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, நீங்க பண்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றான். இவனை பொறுத்த வரைக்கும் ஹெயானை வந்து கூட்டு வரணும், ஹெயான் பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். பட் அவங்க அம்மாக்காரி வந்து அதுக்கெல்லாம் சம்மதிக்கிற மாதிரி இல்ல. இவன் வேணா வெளியே வந்தவன் என்ன பண்றானா, யாருக்கோ போன் அடிச்சு, இங்க பாரு என்னானாலும் சரிதான், சுத்தி இருக்கிற நம்ம இதுல இருக்கக்கூடிய சியோல்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் தேடி, அது போக சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா இடத்துலயும் தேடிப்பாரு அப்படின்றான். சரி சார் அப்படின்றாங்க. அவங்களும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாக்கள் வந்து குழந்தைகள் மேல வைக்கிற பாசன்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தம்பி ஒரு பக்கம் வந்து அந்த ஃப்ளோர்ல படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இவங்க அம்மா வந்து போய் சமாதானப்படுத்தலான்னு போனாலும் அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. இல்லம்மா அவனை தனியா விடு, தயவு செய்து எப்பயும் போல திரும்ப திரும்ப போய் அவரை சமாதானப்படுத்துறேன், அவனை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணாத அப்படின்றப்ப அவங்க உட்கார்ந்த உடனே அப்படியே பாக்குறாங்க, சே என்னோட பையன் வாழ்நாள்ல இப்படி தரையில படுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, அவனுக்காக ஸ்பானிஷ்ல இருந்து ராயல் வாக் கொண்டு வந்த ஒரு பெட் அங்க கிடக்கு, ஆனா இவன் என்னடா இங்க தரையில விழுந்து படுக்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. சோ இந்த இடத்துல அவங்ககிட்ட இருக்கிற காசை பத்தி அவங்க பேசல, என்னுடைய பையனுக்கு தேவையான எல்லா இன்பத்தையும் நான் கொடுக்க நினைச்சேன், கொடுத்தேன், ஆனா இப்போ அவன் கஷ்டப்படுறானே, என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அப்படி பேசுறாங்க. சோ ஆப்வியஸ்லி இது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கும். இதுல காமெடி என்ன தெரியுமா, இப்போ அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இவங்க சொல்லுவாங்க, ஏங்க அவன் தரையில படுக்கிறாங்க, நம்ம வேணா இந்த பெட்டை கொடுப்பாங்க, இந்த பெட் இப்போ நம்ம இதுலயும் கிடைக்குங்க, நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரி ஃப்ளோர் பெட் தனியா இருக்கும், சோ அந்த மாதிரி வச்சு படுக்கலாம். சோ நானே இந்த மாதிரி பெட் தான் வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். அதாவது இது வந்து தரையில நம்ம தாராளமா ஒரு பாயை மட்டும் விரிச்சு அது மேல போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெட். அதை எடுத்து கொண்டு போய் தான் பையனுக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது, ஹனி ஒரு நிமிஷம் உன் பையனை பத்தி யோசிச்சியே, நான் யாருங்கிறது மறந்துட்டியேமா, நான் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் பணக்காரன் இல்லையா, எங்க அப்பா காலத்துல இருந்தே நான் பணக்காரந்தமா, நான் பிறக்கிறப்பயே நானும் இது வரைக்கும் தரையில தொங்குனது இல்லமா அப்படின்றாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே எந்திரிச்சவங்களும் ஆமா இல்ல அப்படின்னு விட்டுறாங்க. நம்ம இந்த வெண்மையான மனசு வெள்ளம் மனசு படைச்சவங்களை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில இடத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி இப்ப சிலரை பார்க்க போறீங்க. நம்ம ஹீரோயினுடைய அத்தை வந்து ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அங்க ஒரு பாட்டி வருவாங்க, வந்து உட்கார்ந்துட்டு ஏமா அழுதுகிட்டு இருக்கா, இந்தாமா கர்ச்சீப்பை தொடச்சுக்கோமா, என்னாச்சுமா உன் புருஷனை விட்டு போயிட்டான் அப்படின்னோடனே இல்ல இல்ல அப்படின்றாங்க. என்ன
என்னாச்சு உங்க அப்பா அம்மாக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லையா அப்படின்னே, ஆமா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னே, ஆட என்ன கண்ணு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமா, இங்க பாரு உனக்கு அம்மாவா நான் இருக்கேன், கவலைப்படாத, ஏன்னா உங்க அப்பாவுக்கு கூடி சீக்கிரம் சரியாயிரும், நீ நல்லா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. ரொம்ப அற்புதமா இந்த பாட்டி யாருன்னு தெரியுதா? இப்போ ஒரு காமெடியை பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். என்ன அப்படின்னா இவங்க உட்கார்ந்து அழுது சமாதானப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல அங்கிட்டு ஒருத்தர் வந்து, அதாவது நம்ம ஹீரோ அப்பா கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அம்மா அம்மா அப்படின்னு தேடிட்டு வரும்போது இவர் ஐயோ வந்துட்டானே இந்த கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, ஏமா இங்க பாரு, இப்போ ஒரு பையன் எனக்கு யாரே தெரியல, அந்த பையன் நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வர்றான், நீ என்ன பண்ற தெரியுமா, வந்து கேட்டானா நீ தான் என் பொண்ணுன்னு சொல்லு அப்படின்னு. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்க நின்று இருக்கும்போது அவர் வர்றாப்புல வந்து, அம்மா இங்க என்னமா பண்ற அப்படின்னு. இவங்க எந்திரிச்சு ஹீரோயின் அத்தை எந்திரிச்சு, ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு, அது ஆக்சுவலி எங்க அம்மா, என்ன விஷயம் அப்படின்னு. என்னது உங்க அம்மாவா, என்னங்க சொல்றீங்க, உளராதீங்க, அது எங்க அம்மாங்க அப்படின்றாங்க. ஏய் நான் உங்க பொண்ணியா, நீ தான் வந்து தேவையில்லாம அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்றாங்க, முதல் நீ கிளம்பு அப்படின்றப்ப, ஒரு நிமிஷம் இருங்க அம்மா, நீ பாப்பே ரெகுலரா நாடகம், அந்த நாடகம் போட்டுட்டாமா அப்படின்னு. என்னது நாடகம் போட்டானா, அதுக்குள்ள டைம் ஆயிருச்சா, ஸ்டக்குன்னு எந்திரிச்சு சரி வாடா மகனே நம்ம போய் நாடகம் பார்ப்போம், என்னால நாடகத்துல மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. அவன் அப்படியே பாக்குறான், இது தேவையா அப்படின்ற மாதிரி பாக்குறான். இங்க அப்படியே ஹீரோ ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அங்க உள்ள அந்த ஐபேட்ல. சோ அதை கேட்கும் போது பரவாயில்ல, இவனுக்கு நமக்கும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கு மியூசிக்ல அப்படின்றாங்க. அதே நேரத்துல போன் எடுத்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆமா எதுக்காக இந்த ரூம்லயே தூங்காம அங்க போய் தூங்குற அப்படின்னு. இல்ல நான் காலையில வந்து வேமா வெள்ளன கிளம்பணும், அது உனக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இங்க வந்து தனியா தூங்குறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினி அப்புறம் இருக்கிற வீட்டுக்கு வந்து கேட்கறதுக்காக மெசேஜ் அனுப்பாங்க. அடிச்சுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னோடனே அடுத்து இப்ப ரெண்டு பேரும் ஒரே மெசேஜ் டைப் பண்ணிப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆக்சுவலி நான் நாளைக்கு டே ஆஃப் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்பாரு. இவங்கள வந்து நீ நாளைக்கு முடிஞ்சா டே ஆஃப் எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மெசேஜை ரெண்டு பேரும் டைப் படிச்சிருப்பாங்க, பட் சென்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அந்த மெசேஜ் அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் கேட்ட கொஸ்டின் ஒரே கொஸ்டின், பட் ரெண்டு பேருமே அனுப்பல. டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, குட் நைட் அனுப்பிச்சு விட்டுறாரு. இவங்களும் ஓகே ஓகே அப்படின்றாங்க. ஆனா நீங்க சொல்லுங்களேன், இவங்க பாருங்களேன் நம்ம அந்த புதுசா லவ் பண்ற மாதிரி உட்கார்ந்து சாட் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல ரூம்ல உட்காந்துட்டு. அப்போ டக்குன்னு ஆக்சுவலி வந்து இங்க ஒரு ஐபேட் இருக்குல்ல, அதுல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நான் அதை கேட்டுட்டே தூங்குறேன் அப்படின்னு. ஆமா அது ரொம்ப பழைய பாட்டு தான், ஆனாலும் நல்லா இருக்கும், பட் இருந்தாலும் அந்த ஐபேட் என்னோடது கிடையாது அப்படின்றப்ப, என்ன சொல்ற அது எப்படி உனக்கு கிடைச்சது அப்புறம் அப்படின்னு. இல்ல அது என்னோட ஹை ஸ்கூல் கிரவுண்ட்ல எனக்கு கிடைச்சது அப்படின்றாரு. சோ நான் சொன்னல இந்த ஐபேடுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குன்னு பாருங்களேன். டக்குனு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்கூல் பேரை சொல்றாங்க. ஆக்சுவலி நீ கிராஜுவேட் ஆனது வந்து ஹென்லி ஃபாரின் லாங்குவேஜ் ஹை செகண்டரி ஸ்கூல் தானே அப்படின்னு. ஆமா நான் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த முதல் நாள் வந்து அது எனக்கு கிரவுண்ட்ல இருந்து கிடைச்சது அப்படின்றாரு. சோ இவங்க அப்படியே டக்குன்னு அந்த ஐபேட் எடுத்து அப்படியே பாக்குறாங்க. பார்த்தா அதுல இவங்க ஒரு சிம்பிளை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஐபேட் வேற யாருடையது கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய தான். அவங்க அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி ஸ்கூல்ல கீழே விழுந்தப்ப அவங்களோட ஐபேட் கீழே விழுந்திருக்கும். சோ அப்ப இவர் தான் வந்து கையை கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஒரு நேரம் பேண்டேஜ் போட்டு விட்டுருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஓ செம்ம, எப்படி இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி லைஃப்ல நடக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் அப்ப இருந்தே வந்து என் மேல கண்ணாதான் இருந்திருக்கான், பரவாயில்ல இவன் அப்ப இருந்தே நீ லவ் பண்ணிருக்கான் அப்படின்னு முடியலாம் ஒரு மாதிரி போய் விட்டு அவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. சோ ரெண்டு பேர்லயும் நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடியே நம்ம பேக்கே நம்ம மீட் பண்ணிருக்கோம், பட் நமக்கு தான் அது தெரியாமலே இருந்திருக்கு அப்படின்றாங்க. இது மாதிரி தாங்க நம்ம கல்யாணம் பண்ண போறவங்கள நம்ம எப்பயாவது எங்கேயாவது ஒரு தடவை பார்த்திருப்போம், பட் நமக்கு தெரியாம இருந்திருக்கோம். சோ அதே மாதிரி தான் இப்ப டக்குனு போன் எடுத்து, ஆமா ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாளா சொல்லு பாப்போம் அப்படின்னு. இவர் எப்படி இவளுக்கு பொண்ணுன்னு தெரியும் அப்படின்ட்டு குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி வந்து அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்றாங்க, வந்துமா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லமா அப்படின்றாரு. உண்மையிலே மறந்துட்டீங்களா என்ன? ஆமா இது ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால இது யாருதுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்துருச்சு அப்படின்றாரு. போய் சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை நீங்க ரொம்ப வருஷமா பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கேன், அநேகமா அது ஒரு பொண்ணோட தான் இருக்கணும், எப்படி அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்திருக்கணும், அவ வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னும் நீங்க அதை வச்சிருக்கீங்க அப்படின்னு. இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து சுத்திட்டு, இங்க பாருமா இது பொண்ணுதா பையன் இல்ல டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாருதுன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் இது வந்து என்னுடைய ஸ்கூல் கிரவுண்ட்ல கிடைச்சது, நல்லா இருக்கேன்னு எடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுத்தி வச்சிடறாரு. அப்புறம் எதுக்காக அதை இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னானே, அது அது என்ன சொல்லி சமாளிக்கிறேன், நான் எங்கம்மா வச்சிருக்கேன், அது சும்மா இந்த டிராயர்ல கிடைக்குது எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அப்படியா சரி நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னே அப்படியே பாக்குறாரு. என்ன பாக்குறீங்க, முதல்ல கிளம்புங்க, முதல்ல என் பெட்டை விட்டு கிளம்புங்க, நீங்க போய் உங்க ரூமுக்கு போங்க அப்படின்னே. சரிமா அப்படின்னு போனோம். டக்கு நிப்பாட்டிட்டு என்னங்க அப்படின்னு, இல்ல ஆக்சுவலி அந்த ஜன்னலோட காட்டன் இருக்குல்ல அதை கொஞ்சம் நல்லா மூடிக்கோ, ஏன் அப்படின்னா அது கரெக்டா சூரியன் உதயமாகிற இடத்துல இருக்கு, காலையில வந்து டக்குன்னு ஃபேஸ்ல வந்து அந்த சூரிய ஒளி படம், அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றப்ப நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியா தூங்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி தூங்குனதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெள்ளனை எந்திரிச்சு அப்படியே மெதுவா வராரு. வந்து அப்படியே ரூம்ல நம்ம ஹீரோயினுடைய ரூமை திறந்து பாக்குறாரு. பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி ஜன்னலை திறந்து வச்சிருக்காங்களா,
இருக்காங்களா, அவர் வந்து அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுடைய பெட்ஷீட் எடுத்து அழகா போத்தி விட்டுட்டு அப்படியே பாக்குறாரு. சும்மா அழகா தூங்கிக்கிட்டு இருக்காளே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகா ரசிச்ச வகல பக்கத்துல உட்கார்றாரு. சோ அப்படியே அவர் பார்த்த வகல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பின்னாடி ஒரு அழகான சாங் போடுறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.